இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு 1 கப் அளவு கம்பு மாவு. நான் வாங்கும்போது கம்பு மாவை தாங்க வாங்கினேன். இப்போ எல்லா கடையிலையும் கம்பு மாவு பாக்கெட் கிடைக்கிது. அடுப்பை குறைவான தீயில் வச்சு இந்த கம்பு மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வறுக்கணும். அதுக்கப்புறமா வறுத்த மாவை ஒரு பாத்திரத்தில் தட்டி எடுத்துக்கணும். அது கூட துருவன தேங்காய், நாட்டு சக்கரை உங்கள் இனிப்புக்கு தகுந்தவாறு கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இந்த மூணையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒன்று போல் கலந்ததுக்கப்புறமா வெந்நீர் ஊற்றி இதை மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் வைத்து தேவையான அளவு வெந்நீர் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க, பத்தலைனா கூட ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விடணும். அதுக்கப்புறமா சூடு ஆறுனதுக்கப்புறம் கைட்டு நல்லா பிசைஞ்சு இந்த பதத்துக்கு நம்ம பிசைஞ்சால் போதும். அதுக்கப்புறமா வாழை இலை எடுத்துக்கணுங்க. வாழை இலை எடுத்து அதை சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த சைஸுக்கு வாழை இலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, பிடிக்குள்ள கட்ட மாதிரி பிடிச்சி கூட நம்ம வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி வாழை இலையில் வச்சு தட்டி இந்த மாதிரி மடக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இப்படி அமுக்கி விடணும். ரொம்பையும் மெல்லிசாக இல்லாமல் ரொம்பையும் தடிமனாக இல்லாமல் மீடியம் சைஸுக்கு நம்ம தட்டி எடுத்து வச்சுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவுகளையும் வாழைக்குள்ளே வச்சு இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா இட்லி பாத்திரம் எடுத்துக்கணும். அதில் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கணும். இந்த தட்டுலனா கூட இட்லி அவிக்கிற தட்டையை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வாழையில் தட்டி வச்சுக்கிற கம்பு அடைய ஒன்றா உள்ளே சேர்க்கணும். இந்த மாதிரி வாழையில் இல்லைன்னா கூட நம்ம பிடிக்குள்ள கட்ட மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் அப்படியே வேக வச்சு கூட சாப்பிட்லாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உள்ளே சேர்த்ததுக்கப்புறமா மூடி போட்டு வேக வச்சிடணும். 15 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா வாழையோட கலர்லாம் மாறி நல்லா வெந்திருக்கும். அப்புறம் என்ன, வெளியே எடுத்து பரிமாற வேண்டியதான். சூப்பரான சுவையான அதே சமயம் ஹெல்த்தியான வாழை இலை கம்பு அடை ரெடி. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.